Hello students, welcome to KL Biology NEET. நான் உங்கள் விவேக், ஸ்டூடெண்ட் கெரியர் கன்சல்டன்ட். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தா கெரியர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சித்த மருத்துவம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற காணொலி உங்களுக்கு அலர்ட் மெசேஜஸாக வரும். மாணவர்கள் அல்லாத பெற்றோர்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. ஸோ தட் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சித்த மருத்துவம் எங்கு தொடங்கப்பட்டது, எப்பொழுது தொடங்கப்பட்டது? சித்த மருத்துவம் 2500 மற்றும் 1700 BCE பொது சகாப்தத்திற்கு முன் தொடங்கப்பட்டது. இந்த சித்த மருத்துவம் இது முதல்ல எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இது ஒரு பழமையான முறை மற்றும் பாரம்பரியமானது. இந்த மருத்துவம் இது உலக நாடுகளுக்கும் இது பரவியது. இது தமிழ் நாகரிகம் மற்றும் தமிழ் கலாச்சாரம் கொண்டது இந்த மருத்துவம். இதுக்கு சித்த மருத்துவ தந்தை என்று அழைக்கப்படுபவர் அகஸ்தியர். இன்னும் சில 18 சித்தர்கள், திருமூலர், போகர், யுகமுனி அண்ட் பெரியார், இவர்கள் கொண்டு வந்த மருத்துவ முறை. அதனாலதான் இத சித்தா, சித்தர்கள் கொண்டு வந்ததுனால சித்த மருத்துவம் அப்படின்னு மாற்றப்பட்டது. இது இந்த டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா ISM and H, அதாவது இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி. இதை பெயர் மாற்றப்பட்டது ஆயுஷ். எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2003. ஆயுஷ்னா என்ன? ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. ஸோ இந்த ஆயுஷ் சித்தா ஒரு அங்கம். அதே நவம்பர் 9 2014 ஃபர்ஸ்ட் டைம் ஆயுஷ்க்கு ஒரு தனி அமைச்சகமே தொடங்கப்பட்டது. சரி, இந்த சித்த மருத்துவம் 5 அடிப்படை கூறுகளை கொண்டது. அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம். இதை எதை வைத்து வைத்தியம் பார்த்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உடலில் 3 முதன்மையான கூறுகள். அவை வாதம், பித்தம், கபம். அதாவது இந்த சித்த மருத்துவம் இலை, பூ, கனி, மரம், மரப்பட்டை இவைகளை வைத்து இயற்கையான முறையில மருத்துவம் பார்த்தாங்க. ஸோ அதனால இத சித்த மருத்துவம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த சித்த மருத்துவத்துல நான் ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்க முடியும், கவர்மெண்ட்ல பிரைவேட்லயும் எனக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, நான் இதுல ரிசர்ச் பண்ண முடியுமா? பண்ணலாம். இது எதன் அடிப்படையில்? நீட் கட் ஆஃப் பேஸ் பண்ணி. இப்போ நீட் மார்க் கம்மியா இருக்கு, என்னால MBBS படிக்க முடியல அப்படின்னா நீங்க இந்த அரிய வாய்ப்பை எடுத்துக்கலாம், ஆயுஷ் சேரலாம். சரி, அதுக்கு இதுல சில முக்கிய தகவல்களை பார்ப்போம். சரி, BSMS அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் ஆஃப் சித்தா. இது எத்தனை வருஷம் படிப்பு? 5.5 years டிகிரி இன் சித்தா மெடிசன். இதுல 4.5 years படிப்பீங்க. ஒரு 1 year ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கு உங்களுக்கு. இத கவர்மெண்ட்டுமே ரெகக்னைஸ் பண்ணுது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுது இந்த ஆயுஷ் கெரியர் பார்த்த. இது ஒரு ரைசிங் டிமாண்ட் டியூ டு லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்வியல் முறை வியாதிகள் மற்றும் இயற்கை மருத்துவம்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால இது பெருமளவுல வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு லோ காஸ்ட் ஹெல்த் கேர், பிரிவென்டிவ் ஃபோக்கஸ் அண்ட் ஹோலிஸ்டிக் ஹீலிங், முழுமையான முறை மருத்துவ முறை அப்படின்றதுனால இதுல ஆர்வம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கோவிட் டைம்ல நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், இதெல்லாமே எதனை அடிப்படையாக கொண்டது? சித்த வைத்தியம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கும்.
சரி சார். நான் இதுல ஹையர் ஸ்டடீஸ் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி இன் சித்தா ஸ்பெஷலைசேஷன், வர்மா, ஜெனரல் மெடிசன் அண்ட் பீடியாட்ரிக்ஸ். எம்எஸ்சி என்ன பண்ண முடியும்னா, அனாட்டமி, ஃபார்மாலஜி, சைக்காலஜி இன் அலைடு மெடிக்கல் ஃபீல்டு. அதே மாதிரி பிஹெச்டி இன் சித்தா ஆர் அலைடு ஸ்ட்ரீம்ஸ் லைக் என்ஐஎஸ், சிசிஆர்எஸ், ஐசிஎம்ஆர், போஸ்ட் டாக்டரேட் என்ன பண்ண முடியும் ரிசர்ச்ல, ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ் இன் இந்தியா மற்றும் அப்ராட் வெளிநாடுகளையும் நீங்க பண்ணலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐஏபி, கெட் ஃபார் எம்டி, ஐசிஎம்ஆர் மற்றும் சிஎஸ்ஐஆர் நெட் ஃபார் பிஹெச்டி. சரி சார். இதுல கவர்மெண்ட் செக்டர்ல எனக்கு என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர் ஆகலாம், ரிசர்ச் ஆஃபீஸர், சிசிஆர்எஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி, அடுத்தது யூபிஎஸ்சிலையும் நீங்க போகலாம். ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எம்ஆர்பி, என்ஹெச்எம், ஆயுஷ்மான் பாரத், என்ஏஹெச்எம். சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 to 50K இருக்கும். அதுவுமே ஸ்டேபிள் வித் ப்ரொமோஷன்ஸோட இருக்கும். growth எப்படி இருக்கும் சார்? சீனியர் போஸ்ட் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சிசிஆர்எஸ், டீச்சிங் இன் கவர்மெண்ட் காலேஜஸ், அதர்ஸ் eligible for group 1, 2, 3 services FSO roles. பிரைவேட் செக்டர் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தா பிசிஷியன் ஆகலாம், ஹாஸ்பிட்டல் கிளினிக் கன்சல்டன்ட் ஆகலாம், வெல்னஸ் அட்வைசராகவும் மாறலாம். ஒர்க் இன் சித்தா ஹாஸ்பிட்டல், பிரைவேட் கிளினிக்ஸ் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 40K, ஸ்கேலபிள் வித் பேஷண்ட் பேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஹை ஸ்கோப் இன் அர்பன் அண்ட் செமி அர்பன் தமிழ்நாடு. லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் கிளினிக், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மெடிக்கல் கோடிங், டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் எம்பிஹெச் பாத்வேஸ். சரி சார். ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன்னா இதுல ரிசர்ச் பண்ண முடியுமா? எஸ். லெக்சர், ப்ரொஃபஸர் இன் சித்தா காலேஜ், போஸ்ட் எம்டி அண்ட் பிஹெச்டி. ரோல்ஸ் இன் சிசிஆர்எஸ், CCRAS, ICMR and PCIM research projects. Research areas அப்படின்னு பார்த்தீங்கன்னா, lifestyle disease, drugs, standardization, plant medicine. salary அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 to 45 வரும். research associates பார்த்தீங்கன்னா 60 to 70 வரும். publications clinic, documentations, build credibility and growth இருக்கும் உங்களுக்கு. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுமே நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸ்டார்ட் யுவர் ஓன் சித்தா கிளினிக் அண்ட் வெல்னஸ் சென்டர் ஆர் டெக்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட். லோ இன்வெஸ்ட்மெண்ட், ஹை டிமாண்ட் ஃபார் நேச்சுரல் தெரபிஸ், ஸ்கோப் ஃபார் வர்மா தெரப்பி, லைஃப் ஸ்டைல் டிசார்டர் மேனேஜ்மெண்ட் கிளினிக் and combined with the herbal product lines, online consultant for scale, rural and semi-urban Tamil Nadu, strong demand for Siddha practice. சரி, நீட் கட் ஆஃப் கடந்த ஆண்டு எப்படி இருந்ததுன்றத ஜென்ரல் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கேன். 2024ல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீட் மார்க் கம்மியாயிடுச்சுன்னு கவலைப்பட வேண்டாம். ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையில் நீங்கள் இந்த ஆயுஷ்ல சேரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் கட் ஆஃப் 2024ல் எப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். அதோடைய ரேங்கிங்குமே கொடுத்துருக்கேன். அப்ராக்ஸ் நீட் மார்க்ஸ் என்ன இருந்ததுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க என்னுடைய காணொளிக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.